10ஆம் வகுப்பு தமிழ் அகத்திணை இலக்கணம். அகத்திணை இலக்கணத்துல திணையும் நாம பார்க்கலாம். திணை நமக்கு தெரியும் 5 வகைப்படும்னு. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு திணை 5 வகைப்படும். பெரும்பொழுது அப்படின்னு பார்த்தோம்னா குறிஞ்சிக்கு குளிர்காலம், முன்பனிக்காலம். இது ரொம்ப முக்கியமா. முல்லை குறிஞ்சி திணையின் பொழுது பெரும்பொழுது டேஷ் அப்படின்னு சொல்லி நமக்கு வினா கேட்பாங்க. குறிஞ்சி திணையின் சிறுபொழுது டேஷ். இப்படி ஒவ்வொரு திணைக்குமே கொஷின் கேட்பாங்க. இதில் ஏதாவது ஒரு கொஷின் நமக்கு வரும். குறிஞ்சிக்கு குளிர்காலம், முன்பனிக்காலம். குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்த இடமும் தான் நமக்கு தெரியும். அப்போ பெரும்பொழுதுன்னு பார்த்தோம்னா குளிர்காலம், முன்பனிக்காலம். மலை பிரதேசத்தில் குளிர்காலமும் இது அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். முல்லை இதுக்கு குறிஞ்சிக்கு சிறுபொழுது பார்த்தோம்னா யாமம். சிறுபொழுது குறிஞ்சி திணையோட சிறுபொழுதுன்னா யாமம். அடுத்தது முல்லை திணையோட பெரும்பொழுது கார்காலம். கார்காலம் தான் முல்லை திணையோட பெரும்பொழுது. சிறுபொழுதுன்னு பார்த்தோம்னா மாலை. மருதம்க்கு 6 பெரும்பொழுதுகளுமே வரும். சரிங்களா? பெரும்பொழுதுகள் மொத்தம் 6. குளிர்காலம், முன்பனிக்காலம், கார்காலம், இளவேனில், முதுவேனில், பின்பனி இப்படி சொல்லி பெரும்பொழுதுகள் மொத்தம் 6. இந்த 6மே வரும் மருதம்க்கும் நெய்தலுக்கும். சரிங்களா? 6 பெரும்பொழுதுகளுமே வரும். மருதத்தோட சிறுபொழுது பார்த்தோம்னா வைகறை. நெய்தலோட பெரும்பொழுதும் 6 பெரும்பொழுதுகளும் வரும். இதோட சிறுபொழுது பார்த்தோம்னா ஏற்பாடுங்கிறது தான் நெய்தலோட சிறுபொழுது. பாலைக்கு இளவேனில், முதுவேனில், பின்பனி 3 வரும். இளவேனில், முதுவேனில், பின்பனி காலம் 3ம் பாலை திணைக்கு பெரும்பொழுதாக வரும். சிறுபொழுதுன்னு பார்த்தோம்னா நண்பகல். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பெரும்பொழுது, சிறுபொழுதும். இதில் ஏதாவது ஒரு கொஷின் எளிமையானதில் கேட்டுட்ருப்பாங்க.